வாழ்க்கை உள்ளுக்குள்ள நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்றோமான்றதுக்கு என்னங்க அடையாளம்? எந்த நம்ம வெறும் வேதத்தை படிக்கிறோமா, பிரசங்கத்தை கேட்கிறோமா, வீட்டுக்கு போறோமான்றத பொறுத்து இல்ல. அவிவிசுவாசியும் அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா நம்ம ஆண்டவருடைய சுத்தர், பரிசுத்த ஆண்டவர் மாதிரி சுத்தமா ஆயிட்டு போறோன்றதுக்கு ஒரே அடையாளம் என்ன? நம்ம கேட்ட படிச்ச காரியத்தை போடுறோமா, போடுறோமா, அதுதாங்க. போட்டு அது ஜீரணிக்கிறோமா. ஒரு மனுஷன் அவன் வெளியில எப்படி சுத்தமா இருக்கிறானோ அதுல இல்ல சுத்தம். பரிசுத்தம் எங்க உள்ள இருந்து ஆரம்பிக்கிறது இல்லைங்களா? நம்ம கேட்டு படிக்கிறதுல இல்ல. அந்த சுத்த மிருகத்தை மாதிரி ரெகுலராக நம்ம தியானம்ன்ற பிராக்டிஸ்ல நம்ம படிச்ச காரியத்தை சிந்திக்கிறோம். அதுதானுங்களே நம்மளை சுத்தமாக்குறது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்வர்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். அந்த படிச்ச சத்தியங்களை நம்ம தியானத்தின் மூலமா ஜீரணிக்கும் போது